நீ உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதின்னு தானே சொல்றீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க ஏன் தோட்டத்தில் அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செயல். மரத்தை வெட்டினா வெட்டி சாச்சா இது பகுத்தறிவா? சரி, அதை விட்டுருங்க. அது மதுக்கு எதிராக போறான்னாரு. உலகத்துல எந்த நாட்டுல மது இல்ல? எல்லாரும் மது குடிக்கிறான். மது குடிக்க வேணாம்ங்கிறது கட்டிய மனைவியோட சமம்னு சொல்லியிருக்காரா இல்லையா? இப்ப இந்த இடத்துல ஏற்கிறீங்களா? நான் கேட்கறதுக்கு ஒன்னொன்னா பதில் சொல்லிட்டு வரணும். சமூக நீதிக்கும் பெரியாருக்கும் சம்பந்தம் இருக்கா? சமூக நீதி இடஒதுக்கீடு எங்க ஐயா ஆனமத்துக்கும் சம்பந்தம் இருக்கா? யாராவது சொல்லுங்க. நீங்க சொல்லுங்கம்மா. போராடி பெற்றுக் கொடுத்தவன் ஆனமத்தா பெரியார்? எதையாவது பேசி இது பொதுக்கூட்ட மேடையாக்கி வெறியேற்றி விட்டாதீங்க. போங்க, அப்புறம் பேசுவோம். பெண்ணிய உரிமையா? உனக்கு உடல் இச்சை வந்தா பெற்ற தாயோ மகளோ அக்காவோ தங்கச்சியோ சொன்னது பெண்ணிய உரிமையா? நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லணும். பெண்ணிய உரிமையா? சரி, மதுவுக்கு எதிராவா? 1000 தென்னை மரத்தை தன் தோட்டத்தில் இருந்ததை வெட்டினாருன்னு அவர் பகுத்தறிவாதின்னு தானே சொல்றீங்க. நான் ஒரு விவசாயி, ஏன் தோப்புல கல் இறக்க அனுமதி இல்லை, இவ்வளவுதானே? அம்மா நீங்க சொல்லுங்க, இவ்வளவுதானே? எவனாவது மரத்தை வெட்டுவானா? கல் இறக்க ஏன் தோட்டத்தில் அனுமதி இல்லை, அதுதான் அறிவுள்ளவன் செயல். தொலைபேசி வாயிலாக திராவிடர் கழகத்தைச் சேர்ந்த மணியம்மை இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். தற்போது தந்தை பெரியார் குறித்து சீமான் பேசியது சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கும் நிலையில இது தொடர்பாக தங்களுடைய கருத்தை பதிவு செய்யலாம். நேயர்களுக்கு வணக்கம். தொடர்ந்து சீமான் இது போன்ற கருத்துக்களை தான் பேசிக் கொண்டிருக்கின்றார். குறிப்பாக தமிழ் தேசியம் என்கின்ற போர்வையில் ஒளிந்து கொண்டு ஆரிய அடிமைத்தனமான வேலையை செய்து கொண்டிருக்கின்றார். திராவிட இயக்க தலைவர்களை கொச்சைப்படுத்தி பேசுவதும், பிறகு எதிர்ப்பு தெரிவித்த பிறகு அதற்கு ஒரு விளக்கம் சொல்கிறேன் என்று தொடர்ச்சியாக பேசிக் கொண்டிருக்கின்றார். அதனுடைய உச்சபட்சம் தான் தந்தை பெரியார் பேசாத ஒரு வார்த்தையை அவர் பேசியதாக சொல்லியிருக்கின்றார். முதலில் பெண்கள் என்கின்ற அடிப்படையிலும் வழக்கறிஞர் என்கின்ற அடிப்படையிலும் கடுமையான கண்டனத்தை அவர் தெரிவித்துக் கொண்டு அவர் மீது சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத பதிவு பண்றேன். இந்த நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் எதற்காகவோ போராடி இருக்கிறார்கள். ஆனால் தந்தை பெரியார் தான் மனிதனுடைய சுயமரியாதைக்காக இந்த மண்ணில் போராடினார். குறிப்பாக பெண்களுடைய உரிமைக்காக போராடினார். ஒரு குடும்பத்தில் 4 ஆண்கள் இருந்தால் அந்த வீட்டில் ஒரு பெண் பிள்ளை இருந்தால் அந்த பெண் பிள்ளையை படிக்கவே, ஒரு பெண்ணின் முன்னேற்றத்தில் கல்வியில் வேலை வாய்ப்பில் தான் ஒட்டுமொத்த சமூகத்தினுடைய வளர்ச்சி இருக்கிறது என்று நாடு முழுவதும் தந்தை பெரியார் காலந்தோறும் பேசினார். அதனுடைய விளைவுதான் ஆட்சி மாற்றங்கள் வந்து தொடர்ச்சியாக பெண்களுக்கான உரிமைகள் பல பெற்றிருக்கின்றோம். இன்னும் சொல்ல போனால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் 10க்கும் மேற்பட்ட பெண் நீதிபதிகளை கொண்ட ஒரே மாநிலம் தமிழ்நாடு என்று சொன்னால் அது தந்தை பெரியாருடைய உழைப்பும் அவர் இந்த மக்களுக்கும் ஆற்றிய மகத்தான தொண்டுதான். அதைதான் இன்றைக்கு சீமான் என்கின்ற தற்குறி மிக இழிவுபடுத்தி பேசியிருக்கின்றார். அவருக்கு சொல்றது என்னன்னா, முதல்ல ஆத்தான்ற வார்த்தை ஒழுங்கா சொல்லுங்க, அதை சொல்ல கத்துக்கோங்க, அதன் பிறகு இந்த மாதிரி கருத்துக்களை எல்லாம் பேசுங்க. இது போல தொடர்ந்து அவர் பேசுவதற்குடைய உள்நோக்கம் இருக்கிறது. நாளை தினம் என்பது திராவிடர் கழகத்தின் சார்பில் சமூக நீதிமன்றத்தில் வேண்டும் என்று சென்னை உயர் நீதிமன்றத்தில் சமூக நீதி அடிப்படையில் நீதிபதிகள் நியமனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறவழி ஆர்ப்பாட்டம் நாளைக்கு இருக்கிறது. அதை திசை திருப்ப வேண்டும் என்கின்ற நோக்கத்தில் வழக்கமாக பாஜகவினுடைய பீட்டிங் வேலையில அவர் செஞ்சிருக்கிறாரு. அவருக்கு சரியான பாடம் நிச்சயமாக தமிழ்நாட்டில் புகற்றப்படும். இது போன்ற கருத்துக்களை இழிவாக இனி அவர் பேசக்கூடாது. அவர் மீது துறை ரீதியாக சட்ட ரீதியான நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்றத நான் இங்க தெரிவிக்கிறேன்.